ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாசிக் முருங்கை காய் பறிச்சிருக்கோம். அதாவது ஆர்டர் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட 300 கிலோ கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட அவ்வளோ காய் இப்போ இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஒரு 100 கிலோ போல் தான் சேரும்னு நினைக்கிறேன். அதை இன்றைக்கி எப்படி தெளிக்கிறோம், ஆர்டர் காய் எப்படி தெளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நோபல் முருங்கை. நோபல்லையும் சுத்தமாக காய்கள்லாம் ஒதுங்கியாச்சு. இன்னும் ஒன்று ஒன்றா கிடக்குது. அதை பறித்து முடித்ததுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிச்சிருவோம். அது வெட்டுற டைமில் நான் வீடியோ போடுறேன். பதியம் வச்ச கொப்பு வேணும் அப்படின்னா, பதியம் வச்ச கொப்பு வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க. அப்போ தான் பதியம் வச்சு கொடுக்க முடியும். இல்லை மரமாக வெட்டிட்டு போய் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னா, அதை நான் வெட்டும் போது சொல்கிறேன். நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாசிக் முருங்கை ஆர்டர் காய் எப்படி தெளிக்கிறாங்க அப்படின்னுட்டு. இப்போ பாருங்கள், இதை தெளித்து வைக்கிறாங்க. இதில் ஒரு வளைவு, நெளிவு, சுழிவுகள் எல்லாமே இருக்குது. எதுவுமே இருக்கக்கூடாது. அதை எடுக்க மாட்டாங்க. ஆர்டர் காய்க்கு நம்ம நல்லா தெளித்து கொடுத்தா மட்டும்தான் அதை எடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தா நிறைய வளைவு, சுழிவுகள்லாம் நிறையா காய்கள் இருக்கும். அதை எப்படி தெளிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் சாதா காயில் தான் போகும். இது மரத்தில் காய் வளைஞ்சி நெளிஞ்சு அப்புறம் தரையோடு கிடக்கும். அந்த காய்கள் இதெல்லாம் கட்டைக்காய், அப்புறம் சைஸ் கம்மியாக உள்ள காய் எல்லாம் அந்த பக்கம் எடுத்துருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா நல்லா காய் ஆர்டர் காய்க்காகவே பறித்தது, ஃபுல்லாக கையால் பறித்தது. இல்லைன்னா நாங்கள் கம்பு வச்சு பறிப்போம். இது கையால் பறித்தது. இது என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தால தான் தெரியும். நம்மளுக்கு இன்றைக்கே விலைகள் தெரியாது. நம்ம கொடுத்து அது வெளியே போனதுக்கப்புறம் தான் விலைகள் தெரியும். எனக்கு இப்போ தெளித்து வைக்கிற காய்களை சொல்கிறேன். இது நாசிக் முருங்கை. இப்போ நல்லா பனி விழ ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே நல்ல ஒரு கலரில் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு சில காய்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகள் ஒட்டி இருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும். இது மேலே பிசு நடிச்சிச்சு. இந்த காய் எடுக்க மாட்டாங்க. இதை வேஸ்ட்டு, நம்ம தூர போட்டுருவோம். இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குது. இதை பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா பச்சையாக தெளிவாக கொடுக்கும் போச்சில் அதோட விலைகள் நல்லா இருக்கும். இப்போ இதில் வைக்கும் போச்சில் அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று கொஞ்சம் பெருசு வச்சுருவாங்க. அதை நம்ம தனியாக எடுத்துடணும். இது அவங்கள மீறி வந்த காய், அதை எடுத்துருவோம். இதையும் எடுத்துடலாம். ஆர்டர் காய் நம்மக்கிட்ட அவங்க டைமிங் சொல்லி தான் கேட்பாங்க. ஏன்னா வெளியே அனுப்புறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. இது காலையில் 10 to 11 மணிக்குள்ளே அவங்க கடைக்கு கொண்டு போய் ஆகணும். அப்போ தான் சாயங்காலம் விற்பனைக்கு அவங்க வெளியே அனுப்ப முடியும். இது இன்றைக்கி சாயங்காலமே சேல்ஸுக்கு போயிடும். சேல்ஸுக்கும் போயிடும். அப்புறம் பெரிய பெரிய ஆர்டர்கள் இருக்கும், அதுக்கும் போயிடும். இதெல்லாம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் எல்லா இடத்துக்கும். இப்போ நம்ம சாதா காய் பறிக்கும் போது கம்பை வச்சு பறிக்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு நாள் ஆகும். இப்போ இன்றைக்கி பறிக்கிறோன்னா நான் இன்றைக்கி நைட்டு லோடு ஏறும், அது நாளைக்கு காலையில் மார்க்கெட் போவோம். ஆனால் இது அப்படி இல்லை. முடிஞ்சால் இன்றைக்கி மத்தியானமே பார்ட்டி யார் கேட்டிருக்காங்களோ அவங்க கைக்கே போயிடும்.
இந்த காய் தெளிக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகும். பறிக்கிறது கூட குயிக்காக பறிச்சிருவோம். ஆனால் காய் தெளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நல்ல காய் எல்லாமே கலந்து எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா அங்கே வந்து மரத்துக்குள்ளே நம்ம வந்து கட்டைக்காயெல்லாம் போட்டுட்டு நம்ம பிறக்கணுன்னா அடுத்த டைம் காய் பிறக்கும் போச்சுல பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தோட்டத்தில் வந்து இவ்வளோ புல்லாகிருச்சு. அதனால் அந்த புல்லுக்குள்ளே காய் விழுந்தால் கூட தெரிஞ்சு கண்டுபிடிச்சி பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் குடும்பம் மட்டும் மொத்தமாக எடுத்துருவோம். எடுத்தாக்கி தான் அடுத்த ஆள் காய் கிடந்தால் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இன்றைக்கி நல்ல ஒரு வெயில் அடிக்குது. மழை அவ்வளோதான் ஆனா என்னென்னு தெரியல. மழை தண்ணீர் பத்தாது நம்மளுக்கு. தண்ணீர் வந்து இன்னும் பெருகவே இல்லை. மழையும் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய மழையெல்லாம் நம்மளுக்கு ஒரு நாள் 2 நாள் தான் பெஞ்சுது. அது போக மீதி எல்லாம் ஃபுல்லாக தூத்தல் தான், சின்ன சின்ன தூத்தல்கள் தான். பூமி குளிர்ந்துருக்கும், ஆனால் நீர் மட்டும் இன்னும் வரல. சரி, கடவுள் மனசு வச்சா எல்லாம் நடக்கும். இப்போ காய்களை ஓரளவுக்கு தெளித்து மூடப்பட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா கட்டைக்காய் மீடியம்னு சொல்லுவோம். இப்போது 2 ரூபா 3 ரூபா போடுவாங்க இந்த இதுக்கு கிலோவுக்கு. இது பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வால் சும்முனது, வால் தேஞ்சது, வாலில் கொஞ்சம் கருப்பு உள்ளது. இது நல்ல தெளிவான காய். காய் நிறைய இல்லை நம்மகிட்ட. இப்போ 2 பாக்ஸ் தான், 2 மூட்டை தான் சேர்ந்துருக்கு. சரி, இதுக்கு என்ன விலை போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, நாளைக்கு இன்னொரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப விவசாயத்தை பற்றி ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். சரி, இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.